நம்ம தளபதி விஜய் அவர்களுடைய ஜனநாயகன் படத்தை பற்றின ஒரு நல்ல 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 செய்தி கிடச்சிருக்கு அப்படி தான் சொல்லியாகட்டும். ஸோ இந்த திரைப்படத்தினுடைய ரிலீஸ் பற்றி அஃபீஷியலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு டிஸ்ட்ரிபியூட்டரான திருப்பூர் சுப்பிரமணியன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அஃபீஷியலாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ இன்டர்வியூவில் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த திரைப்படத்தினுடைய சென்சார் சர்டிஃபிகேட் ப்ரொடக்ஷன் டீம் எப்போ வாங்க போகிறாங்க, அது மட்டும் இல்லாமல் இந்த திரைப்படம் எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற இந்த எல்லா விஷயத்தை பற்றி அந்த இன்டர்வியூவில் அவர் தெளிவாக டிஸ்கஸ் பண்ணியிருந்தார். ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம தளபதி விஜய் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த காப்பீஸ்லாம் லீக் ஆனதை பற்றி வந்து அவர் சைட்லேருந்து ப்ரொடக்ஷன் டீம்லேருந்து பேசியிருக்காரு. அவர் வந்து ஒரு சில ஆஃபர்ஸ் வந்து ப்ரொடக்ஷன் டீம் கொடுத்துருக்காரு. அதெல்லாம் கேட்டோன்னே நம்ம தளபதி ரசிகர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயங்கர சந்தோஷத்துக்கு போயிட்டாங்க அப்படி தான் சொல்லணும். ஸோ நம்ம தளபதி விஜய் அவர்கள் என்னென்ன ஆஃபர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன் டீமுக்கு கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம திருப்பூர் சுப்பிரமணியன் அவர்கள் என்ன இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு, அதை பற்றி இந்த வீடியோவில் வந்து நம்ம கிளியராக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ முதலாவதாக திருப்பூர் சுப்பிரமணியன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஆக்சுவலி ப்ரொடக்ஷன் டீம் வந்து பார்த்திங்கன்னா மண்டே இல்லை டியூஸ்டே, அதாவது நீங்கள் இப்போ வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒன்று இன்னைக்கு இல்லைனா நாளைக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன் டீம் வந்து சென்சார் சர்டிஃபிகேட்டை வாங்கிடலாங்கிற பிளானில் வந்து இருக்காங்களாமா. ஸோ ஒன்று இந்த வாரம் ஃப்ரைடே, அப்படி இல்லைனா அடுத்த வாரம் ஃப்ரைடே வந்து பார்த்திங்கன்னா திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணலாம்ங்கிற பிளான்லேருந்து ப்ரொடக்ஷன் டீம் வந்து இருக்காங்க. அதுக்கு முக்கியமான ரீசன் வந்து பார்த்திங்கன்னா படம் ஹச்டியிலே லீக் ஆயிடுச்சு. எப்படி நம்ம தேட்டரில் பார்ப்போமோ அந்த காப்பியே வந்து லீக் ஆயிடுச்சு. ஸோ அந்த காரணத்தினால வந்து பார்த்திங்கன்னா இந்த திரைப்படத்தை முடிஞ்சளவு வேகமாக ரிலீஸ் பண்ணலாங்கிற பிளான்லேருந்து இருக்காங்க. ஸோ ஒன்று இந்த ஃப்ரைடே இல்லைனா அடுத்த ஃப்ரைடே ரிலீஸ் பண்ணலாங்கிற பிளான்லேருந்து இருக்காங்களாமா. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த ஃப்ரைடே வந்து ப்ரொடக்ஷன் டீமில் ரிலீஸ் பண்ண விடவே மாட்டாங்க. ஏன்னா அதுக்கு முக்கியமான காரணம் எலெக்ஷனே அடுத்த வாரம் தான். எலெக்ஷனுக்கு முந்தின வாரம் நீங்கள் படத்தை ரிலீஸ் பண்ணிங்கன்னு வைங்களேன், விஜய் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பொலிட்டிக்கல் ப்ரமோஷனாக இருக்கும் அப்படி தான் சொல்லணும். ஸோ ஆக்சுவலி என்னென்னாங்க படத்தை பார்த்துட்டு எல்லாருமே வந்து அந்த படத்தினுடைய சீன்ஸாக இருக்கட்டும், டைலாக்ஸாக இருக்கட்டும், இன்ஸ்டா ரீல்ஸ் எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் படத்தோடைய ரிவ்யூலாம் ட்விட்டரில் இப்போயே வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா பகவந்த் கேசரி ரீமேக்குங்க, ஓகேவா. அதோடு வந்து பார்த்திங்கன்னா விஜய் சாரோட மாஸ் எலிமெண்ட்ஸ் ப்ளஸ் டிவிகே கட்சியோட ப்ரொமோஷனுங்க. கிட்டத்தட்ட சொல்லப்போனால் 3 மணி நேரம் நம்ம தலைவர் வந்து பார்த்திங்கன்னா டிவிகே பற்றி தான் வந்து ஃபுல்லாக கேம்பெயின் வந்து பண்ணியிருக்காரு. அந்த மாதிரியான ஒரு படம். ப்ளஸ் நம்ம தமிழ்நாட்டில் நடக்கிற நிறைய இஷ்யூஸ் எல்லாத்தையும் எடுத்து அந்த படத்தில் போட்டு ஒரு பயங்கரமான ஒரு டிவிக்கே கேம்பெயின் மெட்டீரியலாக மேக் பண்ணியிருக்கிற படம் தான் இந்த ஜனநாயகன். ஸோ ஈவன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரீல்ஸ்லேருந்து தெரியாமல் பார்த்துட்டேங்க. அந்த ரீல்ஸ்லேருந்து என்னென்னா பின்னாடி விஜய் அவர்கள் வந்து ஜனநாயகன் படத்துலேருந்து ஒரு டைலாக் பேசியிருந்த இது வந்து வச்சுருந்தாங்க. என்னென்னா இந்த அம்பேத்கர் சட்டம் ஃபாலோ பண்ணாதவங்களுக்கு இந்த டிவிகே சட்டம் ஃபாலோ பண்ணுண்டா அப்படிங்கிற மாதிரி விஜய் அவர்கள்லாம் பேசியிருக்காரு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஸ்லைட்லி ஆஸ் விஜய் ஃபேனாக கொஞ்சம் கிரிஞ்சாக தான் இருக்குது. கடைசி படம் ஏதாவது நல்லா கமர்ஷியலாக பண்ணிட்டு போயிருந்தால் நல்லாயிருக்கும். எதுக்கு அவருடைய அரசியலை கொண்டு வந்து இந்த படத்தில் ஆட் பண்ணியிருக்காருங்கிறது தெரில. பட் பார்ப்போம். இப்போ வந்து ப்ரொடக்ஷன் டீம் வந்து என்ன பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒன்று இந்த ஃப்ரைடே இல்லை அடுத்த ஃப்ரைடே ரிலீஸ் பண்ணலாங்கிற பிளான் வந்து இருக்காங்க. விஜய் அவர்கள் இந்த மாதிரி படம்லாம் எடுத்தாருன்னு வைங்களேங்க, கன்ஃபார்ம் இந்த ஃப்ரைடே ரிலீஸ் ஆச்சுன்னு வைங்களேன், மக்கள் இந்த படம் பயங்கரமாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணோம். நிறைய பேர் படம்லாம் பார்த்து முடிச்சுட்டு சரி நம்ம டிவிக்கு கூட ஓட் பண்ணலாமே, விஜய் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாமே அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்து போயிடுவாங்க. அதனால் எப்படியும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த வாரம் ஃப்ரைடே படத்தை ரிலீஸ் பண்ணவே விட மாட்டாங்க. அடுத்த வாரம் ஃப்ரைடே படம் வர்றதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு அடுத்த வாரம் தேர்ஸ்டே தான் எலெக்ஷன். ஸோ தேர்ஸ்டே எலெக்ஷன் முடிஞ்சிடும். அதனால் ஃப்ரைடே வந்து ஜனநாயகன் படத்தை வந்து ரிலீஸ் பண்ணி விட்ருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இரண்டாவது மேட்டருக்கு வந்து வரலாம். நம்ம தளபதி விஜய் அவர்கள் என்ன ஆஃபர் ப்ரொடக்ஷன் டீமுக்கு கொடுத்தாருங்கிறத பற்றி வந்து பேசலாம். ஸோ விஜய் அவர்கள் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா, நீங்கள் காம்பன்சேஷனாக வேணால் என் சேலரியிலேருந்து பிடிச்சிக்கோங்க, அப்படி இல்லைனா நான் உங்களுக்கு இன்னொரு படம் கூட பண்ணி தரேன் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இந்த செய்தி தான் வந்து பார்த்திங்கன்னா சமூக வலைத்தளம் ஃபுல்லாக பயங்கரமாக போயிட்டுருக்கு. எல்லா விஜய் ரசிகர்களும் வந்து பார்த்திங்கன்னா தயவு செஞ்சு இன்னொரு படம் கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸோட நீங்கள் பண்ணுங்கள். ஒன்று லோகேஷோட மாஸ்டர் 2 இல்லைனா லியோ 2, அப்படி இல்லைனா நெல்சனோட சேர்ந்து நீங்கள் பீஸ்டில் தந்த டவுன்ஃபாலுக்கு இப்போ ஒரு ரிடம்ஷன் படம் மாதிரி ஒன்று கொடுங்க, அப்படி இல்லைனா அட்லியோடு சேர்ந்து ஒரு பிளாக் பஸ்டர் படத்தை கொடுங்க அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த 3 டேரக்டர்ஸில் இப்போ எந்த டேரக்டர் ஃப்ரீயாக இருக்கார் அப்படின்னா அட்லி மட்டும் தாங்க ஃப்ரீயாக இருக்கார். ஏன்னா உங்களுக்கு நெல்சன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஜெயிலர் 2 ஒர்க் போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் நம்ம ரஜினி சார் அண்ட் கமல் சார் படத்தோடைய ஒர்க்குக்கு வந்து அவர் போயிடுவார். லோகேஷ் வந்து பார்த்திங்கன்னா அல்லு அர்ஜுனோட 23வது படத்தை டைரக்ட் பண்ண போயிடுவார். ஸோ இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ராக்கா படத்தோடைய ஷூட்டிங் கிட்டத்தட்ட முடிய போகிற ஸ்டேஜில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த படத்தை வந்து பார்த்திங்கன்னா நம்ம அட்லி அவர்கள் தான் டைரக்ட் பண்ணுறாரு. ஸோ அந்த படத்துடைய டைரக்ஷன் ஒர்க்லாம் முடிச்சிட்டார் அப்படின்னா மோஸ்ட் ப்ராபப்லி உங்களுக்கு வந்து செப்டம்பர் இல்லை அக்டோபர் வந்து படம் ரிலீஸ் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம அட்லி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக தான் இருப்பார். ஸோ மேபி
அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தளபதி அவர்களுடைய 70வது படத்தை அட்லி அவர்கள் டைரக்ட் பண்ணுறதுக்கான அதிக வாய்ப்புகள் வந்து இருக்குது. பட் ப்ரொடக்ஷன் டீம் என்ன முடிவு எடுக்க போகிறாங்கிறது தெரிலங்க. மேபி விஜய் அவர்களுடைய சேலரியிலேருந்து காம்பன்சேஷன் பண்ணிக்கிறாங்களா, இல்லை ப்ரொடக்ஷன் டீம் வந்து இல்லைங்க நீங்கள் இன்னொரு படம் வந்து எங்களுக்காண்டி நடிங்க அப்படின்னு சொல்லி ஆஃபர் பண்ணுறாங்களாங்கிறத வந்து பொறுத்து தான் பார்க்கணும். பட் அவங்க வந்து தளபதி 70 வந்து வேணுமா வேண்டாமாங்கிறது எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா மேபி விஜய் அவர்கள் சிஎம் இல்லை டெப்டி சிஎம் ஆக மாட்டார். பட் இருந்தாலும் சொல்கிறேன், ஒரு 1% சான்ஸ் இருக்குது. ஸோ மேபி ஆயிட்டார் அப்படின்னா விஜய் அவர்கள் கன்ஃபார்ம் நடிக்க வந்து வரமாட்டார். இஃப் அட் ஆல் ஆகலை அப்படின்னா தளபதி 70க்கு பாசிபிலிட்டிஸ் கூட இருக்குது. விஜய் சாரே இதுக்கு ஹிண்ட் வந்து கொடுத்துருக்காரு. ஸோ மேபி அட்லி அவர்கள் டைரக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைனா வேறு யாராவது டேரக்டர் வந்து விஜய் அவர்களுடைய 70 படத்தை வந்து டைரக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ எனக்கு விஜய் அவர்களுக்கு ஒரு கைண்ட் ரெக்வஸ்ட்டுங்க. நீங்கள் எந்த மாதிரி படம்னாலும் எடுத்துக்கோங்க, எனக்கு பிரச்சனையே இல்லை. தயவு செஞ்சு இந்த டிவிகே விஷயத்தை சினிமாக்குள்ளே கொண்டு வந்து அதெல்லாம் வச்சு படம் எடுக்காதீங்க. நல்லாவே இல்லைங்க. எனக்கு பர்சனலி இது பிடிக்கல. தளபதி வெற்றி கொண்டான்னு பேர். ஸோ அதை வச்சு அவருடைய அரசியலில் சினிமாக்குள்ளே கொண்டு வந்து பண்ணுறது எனக்கு பர்சனலி பிடிக்கல. ஒரு நல்ல கமர்ஷியல் படமாக எடுத்துகிட்டு போனார் அப்படின்னா நல்லாயிருக்கும். அப்படி இல்லைனா அவருடைய அரசியல் கெரியருக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லான படம் அப்படின்னா இப்போ மெர்சல், மாஸ்டர் இந்த மாதிரி படங்கள்லாம் கொஞ்சம் கமர்ஷியலாகவும் இருக்கும், கொஞ்சம் சப்ஜெக்ட் ஓரியன்டாகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி படங்கள் நீங்கள் நடிச்சுட்டு போனீங்க அப்படின்னா ஃபேன்ஸுக்கும் நல்லாயிருக்கும், தொண்டர்களுக்கும் நல்லாயிருக்கும், உங்களுக்கும் உங்கள் பொலிட்டிக்கல் கெரியருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக போன மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி படங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ டிவிகே விஷயத்தை சினிமாக்குள்ளே கொண்டு வந்து பண்ணுறது எனக்கு ஹானஸ்ட்லி பிடிக்கல. ஸோ இதை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணிட்டு போங்க. இந்த வீடியோவில் தான் இந்த வீடியோ நான் அதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் NK. நன்றி, வணக்கம்.